இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னடா எடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வாத்து பிடிச்சலாம் அப்படின்னு வாத்து கடைக்கு வந்துட்டு 2 வாத்து பிடிச்சாச்சுங்க. எங்கள் வீட்டில் எப்படி வாத்துக்கறி செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கடுகு சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் உள்ளே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த கொஞ்சம் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வாத்துக்கறி கட் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த வாத்துக்கறி அப்படியே கமுத்திடுங்க உள்ளதாக வடச்சட்டிக்குள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு கிண்ணி விட்டு கூட உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதோட சீக்ரெட்டே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இது நாங்கள் வீட்டிலே அரைக்கிற மசாலா. இது பார்த்திங்கன்னா நல்லா கலரும் கொடுக்கும். டேஸ்ட்டு சட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதை போட்டு நல்லா ஒரு கலர் கலவிட்டு லைட்டை மூடி வச்சு எடுத்திங்க அப்படின்னா வாத்துக்கறி சூப்பராக ரெடி ஆயிருங்க. நல்ல நம்மளோட மசாலா வாசனையாக வீடு கம்மன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மசாலா நாங்களும் ஹோம்மேடாக தயாரிக்கிறதுங்க. வாத்துக்கறி காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இட்லி வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் வாத்துக்கறி செய்வாங்க. நம்ம வீடியோ பிரச்சனை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தட்டா.